18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே மக்களே. இது நியூஸ் 18 தர்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நாளாவே தெரியும். வழக்கம் போல இன்னைக்கும் உங்களுக்காக ஏகப்பட்ட விஷயத்தை அள்ளி போட்டு குமிச்சு வச்சிருக்கோம். ஒண்ணு எடுத்து தரம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். நேரா நாம இப்போ செம்ம சினிமாக்குள்ள போற மக்களே. காஞ்சிபுரத்துல எம்எல்ஏ ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வீடு வீடா போய் பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டில் ஏதோ விசேஷம் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. புற்றுநோயை குணப்படுத்துறதுக்காக ஒரு விழிப்புணர்வு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம். வாங்க எல்லாரும் நிகழ்ச்சிக்குன்னு கூப்பிட்டுருக்காரு. எல்லாரும் தவறாம போங்க. அதனால நல்ல வீடு இருக்காங்க. தவிர்க்காம நீங்க வந்து இதை பதிவும் பண்ணி நோய் அறிவு கவனம் குறைவாக அதாவதுங்க பரோட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து கோட்டாளிச்சு போட்டு சாப்பிடுவோம்னு சொல்லி பிரபலமான நம்ம சூரி இப்ப நடிச்ச படம் திருப்பூர்ல ரிலீஸ் ஆக போகுது. அங்க ஒரு விழாவில் பேசினாரு. நான் திருப்பூர்ல பல நாளுகளுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கேன். அதே ஊர்ல நான் நடிச்ச படம் வெளியே வரும்போது எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே பொங்குது அப்படின்னு உணர்ச்சியவும் மகிழ்ச்சியவும் கொஞ்சம் துக்கத்தையும் வேதனத்தையும் கலந்து வெளிப்படுத்தியிருக்காரு. எனக்கு மாதிரி எமோஷன் ஆகுது. நான் அழுதுன்னு இருக்கேன். கடவுளே தாயே, ஏன்னா 93 நினைக்கிறேன். 93 நாங்கள் திருப்பூருக்கு நான் வேலைக்கு வந்து 8வது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் நல்லா இருக்கணும், அந்த மக்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்குலாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படியே எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் நேராக திருப்பூருக்கு வந்துட்டேன். நானும் என் ஃப்ரெண்டு 2-3 செந்தமிழ், முத்தையா, திவாகர் ஒரு 4-5 பேர் வந்தோம். நான் போய் சென்னையில் போய் பல வேலைகள் கஷ்டப்பட்டு பல வேலைகள் பார்த்து அப்படி இப்படி வந்து ஒரு கதை நாயகனை வந்து இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு 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 ப்ரீ ரிலீஸ் நடக்குது பாருங்க. எனக்கு இதை விட வேற எதுவுமே நான் நினைக்கிறேன். இதுதான் நான் பட்ட கஷ்டத்துக்கு என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டா இதை விட எனக்கு மரியாதை எங்கேயுமே கிடைக்காதுங்க. அடுத்த நேரம் நம்ம டெல்லிக்கு போனோம். அங்க பாத்தீங்கன்னா நம்ம முப்படைகளினுடைய தளபதிகள் அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. நம்ம இந்த சிந்தூர் ஆபரேஷன்ல எப்படி நம்மளுடைய நிலைப்பாடு செயல்பட்டுச்சுங்கிறத சட 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 சடன்னு மழன்னு எடுத்து சொல்லியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். இப்படி ராணுவ வீரர்களுடைய செயல்பாடு எப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க, ஒரு பக்கம் செல்லூர் அண்ணாச்சி வந்து அப்படி என்னையா ராணுவ வீரர்கள் பண்ணிட்டாங்க, நான் பாராட்டுறது அப்படி இப்படி இருந்தாலும் நான் பாராட்டுறேன்ல அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஏகத்துக்கும் சர்ச்சையாகி ஏகத்துக்கும் போய் போச்சு. ஏன்னா ராணுவ வீரர்கள் போர்லையா போய் இதுலையா போய் சண்டையா போட்டாங்க? இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு, வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர், கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர்கள். இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும், நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம், எதிரிகள் வந்தால் எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக. முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யாரை? பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர். அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்து திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க. முன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அவர்கள் இந்திய ராணுவத்தை இழிவாக பேசியுள்ளார். அவருடைய பேச்சுக்கு நீலகிரி மாவட்டம் மற்றும் தமிழ்நாடு அல்லாமல் இந்திய அளவில் உள்ள அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்களும் அனைத்து ராணுவ வீரர்களும் அவருடைய பேச்சுக்கு மிகவும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றொன்று, அவர் இந்திய ராணுவத்தை தவறாக பேசியதால் பகிரமாக இந்திய ராணுவத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலசங்கம் சார்பாகவும் மற்றும் அனைத்து தமிழ்நாடு சங்கத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஆர்மி பற்றி அவருக்கு என்ன தெரியும்? இல்ல ஆர்மியில ஜம்மு எங்க இருக்குன்னு தெரியுமா?
ஸ்ரீநகர் எங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுமா, கார்கில் எங்கே இருக்கு தெரியுமா, இவருக்கு குப்போலா எங்கே இருக்குன்னு தெரியுமா, எந்த ஊர் எங்கே இருக்கு இவருக்கு தெரியுமா, இவர் நேரம் போய் பார்த்துருக்காரு அந்த ஊர் எப்படி இருக்குன்னு தெரியுமா, இந்த மாதிரி இவர் பைபாஸில் போன மாதிரி ஏசி காரில் போன மாதிரி போனாங்களே ஆர்மிக்காரங்க. ராணுவ வீரர்களை அவதூறாக பேசிய செல்லூர் ராஜுடைய உருவ பொம்மையை எரித்து நாங்கள் அவருக்கு வன்மையாக கண்டனமும் தெரிவிக்கிறோம், கண்டிக்கிறோம். இதுவரை நாங்கள் விடமாட்டோம். அடுத்து இத்தாலியில பாருங்க, ஒரு சைக்கிள் போட்டி நடந்திருக்கு. எல்லாரும் ஜங்க மிதிச்சு இலக்க நோக்கி வேமா போயிட்டே இருக்காவ. திடீர்னு ஒரு ஆடு குறுக்கு வந்துருச்சு. ஆத்திய ஆடு மேல நாம மோதக்கூடாதுன்னு அவங்க பதற, இவங்களுக்குள்ள நாம மாட்டிக்க கூடாதுன்னு ஆடு பதற, கடைசியில இவங்களை முந்தி ஆடு ஓடியா விரிச்சுப்பா. இப்போ நம்ம நேராக கவுண்டர் அட்டாக்குள்ள போகிறோம். நம்ம ஐயா ஒரு ஐயா நின்னாங்க, இங்கே இருங்க. நான் எப்பயுமே இப்படி தான், அதாவது நமக்கு ராணுவ வீரர்கள்னா ஒருபடி மேலே தான், நான் அந்த அளவுக்கு உசுராக இருப்பேன். நீங்கள் செல்லூர் ஐயா பற்றி பேசுனது ஏன்ட்ட கேட்காதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யார் தெரியுமா? பாருங்க. அவர் செல்லூர் ராஜு சொன்னதானே சொல்றீங்க. அவர் சொன்னதெல்லாம் என்ன கேட்காதீங்க. அவர் எப்போ என்ன பேசுவார்னு யாருக்கும் தெரியாது. யாரை மதிக்கணும் யாரை தெரியாது. ராணுவ வீரர்களை மதிக்காம போற்றாம வேற யாரை மதிக்கிறது? களத்தில் நின்று களமாடுகிறவர்கள் ராணுவ வீரர்கள், அதை மதிக்க வேண்டாமா? அவங்களுடைய தியாகத்தை எல்லைகளை நம்ம இந்த போருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது எப்பொழுதுமே. ஏன்னா கடைக்கோடியில் இருக்கோம் நம்ம. இங்கே எவனும் துப்பாக்கியில் வந்து நம்மளை சுடவே முடியாது. எல்லையில் கடுமையான பனியில், வெயிலில், மழையில் குடும்பம் அனைத்தையும் மறந்து தேசபக்த உணர்வோடு தேசம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிகிறது. அர்ஜுனனுக்கு எப்படியோ கிளிக்கினுடைய கழுத்தில் இருக்கிற அந்த ரவுண்டு மட்டும்தான் தெரிஞ்சுதா, அதே மாதிரி நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு நமது நாடு, நமது நாட்டு மண், நமது நாட்டு மக்கள், இதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த இதுவுமே தெரியாது. இதை காட்டிலும் உயர்ந்தபட்ச தியாகம் வேறு எதுவாக இருக்க முடியும்? அந்த தியாகத்தை இழிவுபடுத்துவது, அசிங்கப்படுத்துவது என்பது யார் செய்தாலும் அவர்கள் என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அடுத்த ஐயாவே தான் சொன்னாங்க, ராணுவ வீரர்கள் கஷ்டப்பட்டு போராடி அங்கங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள நீங்க தயவு செஞ்சு வேற மாதிரி பேசி அரசியல் படுத்தாதீங்க, இதை அது வேறு இது வேறு அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது நாட்டு மக்கள் ஒருமுகமாக நிற்கிறார்கள். அது எந்த காலத்திலும், நேரு காலத்தில், இந்திரா காந்தி காலத்தில், லால் பகதூர் சாஸ்திரி காலத்தில், வாஜ்பாய் காலத்தில், இன்றைக்கு மோடி காலத்தில், நாட்டிற்கு பிற நாட்டால் பிரச்சனை என்று சொன்னால் சகலவற்றையும் துறந்து அரசியல், மதம், ஜாதி அனைத்தையும் கடந்து எல்லோரும் நாங்கள் இந்தியர்கள் என்கிற முறையில் ஒருமுகமாக நிற்பது பாராட்டுக்குரியது. இப்படி மக்கள் ஒரு தேசபக்த உணர்வோடு இருப்பதை, செயல்படுவதை, குறுகிய நோக்கத்தோடு அரசியல் ஆதாயம் பெறுவதற்கான முயற்சிகளை யாரும் மேற்கொள்ளக்கூடாது. அந்த முயற்சிகளை முறியடிக்கக்கூடிய முறையில்தான் இந்திய இராணுவத்திற்கு தனது ஆதரவை தெரிவிக்கக்கூடிய முறையில் கடந்த 10ஆம் தேதி அந்த மகத்தான பேரணி நடைபெற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பாருங்க ஐயா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கிறா, அது ஏகத்துக்கு அங்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கு. இங்க ஒருத்தர் வந்து சொல்லுதாரு, ஏன் நாங்க ஆட்சியில் இருந்திருந்தோம்னா நாங்க சடக்குன்னு எடுத்து கொடுத்துருந்துருப்போம், எதை எக்குதப்பா கொஞ்சம் அப்படி போயிட்டோம், அது அப்படியே கடந்து போச்சு, இன்னும் அடுத்து நாங்கள் வந்துருவோம்ரா, எடுத்து டப்பு 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 எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவோம் போங்க அப்படின்னு சொன்னது தெரியுமா நம்ம கடம்பு இருக்காரு. அவங்க மாநாட்டில் அவங்க உணர்வை வெளிப்படுத்துகின்றார்கள். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அவர்களின் உணவை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற இடமாக ஒரு மாநாடோ பொதுக்கூட்டமோ நடத்தினால் அதன் மூலமாக தெரிவிப்பார்கள். அந்த வகையில் அவருடைய உணர்வை இன்றைக்குள்ள நடப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். அன்றைக்கு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவித்த நேரத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பிறகு அதன் மூலமாக நடத்தப்படும் என்ற கருத்தை சொன்னார்கள். நாங்கள் தொடர்ந்து ஆட்சிக்கிறோம். அன்றைக்கு அந்த கருத்தை ராமதாஸ் உட்பட பாமக நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் பெரியவர் ராமதாஸ் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் வரவேற்றனர். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருந்தால் அந்த நிலைப்பாட்டை நிச்சயமாக செய்திருப்போம். இவர்கள் காலம் தாழ்த்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை வெறும் அரசியலுக்கு மட்டும் பயன்படுத்தி நடைமுறைப்படுத்தாமல் 5 ஆண்டுகளை தட்டி கழித்து விட்டார்கள்.
அடுத்த நேரம் நம்ம பக்கத்தில் புதுச்சேரிக்குலாம் அங்கே நம்ம புதுச்சேரி முறையில் வந்தாங்க வந்து ஐயா நாங்கள் இந்த புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம், அதில் எந்த குறைபாடும் இல்லை, தொடர்ச்சியாக லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கோம் கேட்டுக்கிட்டே இருக்கோம், என்ன டெல்லிக்கு போகிறதுல கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது, அது என்னன்னு தெரியல, அந்த சுணக்கத்தை மட்டும் லேசாக எடுத்து விட்டோம்னா டப்புன்னு வந்துடும், ஆனால் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. எங்களுடைய அரசுடைய எங்களுடைய கொள்கையே என்ஆர் காங்கிரஸ் கொள்கையே வந்து மாநில அந்தஸ்து தர வேண்டும் என்பதுதான். அதுக்காக எப்பொழுதும் வலியுறுத்துவோம், இப்பயும் வலியுறுத்துவோம். மாநில அந்தஸ்து கேட்போம். எங்களுடைய என்ஆர் காங்கிரஸ் பேர் தொடக்க நாள்லேருந்து அது மிக முக்கிய கோரிக்கை, மத்திய அரசும் வலியுறுத்துவோம். இந்த சட்டமன்றத்தில் கூட நீங்கள் பார்த்துமே அனைத்து கட்சிகளும் நம்முடைய புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி பேசி இந்த சட்டமன்றத்தில் பார்த்துருக்கோம். எதுவுமே கிடைக்கின்ற நம்பிக்கை தான் வாழ்க்கையை நம்ம கிடைக்கும், நம்ம அதான் வாழ்க்கையை நம்பிக்கை தான். அதே நம்பிக்கையில் தான் மாநில அரசு கிடைக்கிற நம்பிக்கையில் மத்திய அரசு வலியுறுத்தும். அடுத்து நம்ம உஷாருக்குள்ளே போகிறோம். இந்த பக்கத்தில் செஞ்சிருக்கிறா அங்கே ஒரு பாப்பா அப்படியே நடந்து போயிருக்காங்க ஓரமாக, ஒரு கார் வந்து சிடக்குன்னு பாப்பா மேலே ஏறி போச்சு, பாப்பா அங்கே இறந்துட்டாங்க. தயவு செஞ்சு ஓரமாக போகிறவங்க ஓரமாக போக விடுங்க. கார் ஓட்டுறவங்க கண்ணா பின்னான்னு காரை ஓட்டாதீங்க. இன்னும் சொல்ல போனால் கார் நல்லா ஓட்ட தெரிஞ்சால் மட்டும் கார் எடுங்க, வாங்கிட்டமேன்றதுக்காகலாம் ஓட்டாதீங்க. அப்பாவி உயிர் போயிடுச்சுலாம், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணாதீங்க. அடுத்து பாருங்க, இதே மாதிரி தான் தப்பு பண்றீங்க. பிள்ளைகளுக்கு அதாவது பசங்களுக்கு அண்டர் 18 இருக்கிறவங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்காதீங்க, வண்டியை கொடுக்காதீங்கன்னா கேட்க மாட்டீங்க. 13 வயசு நிறைஞ்ச ஒரு பையன் பூந்தமல்லியில் பைக்கில் வரைக்கும் கூட ஃப்ரெண்டுகளை தான் ஏற்றிட்டு போயிருக்கேன். ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஓட்டிட்டு போன பையன் அந்த இடத்துல தவறிட்டாரு. மற்ற 2 பசங்களுக்கும் காயம் ஏற்பட்டு போச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய நட்டம்னு. புள்ளக்காடுக அழுதாலும் உருண்டாலும் பிறண்டாலும் கொஞ்சம் கண்டிஷனாக இருங்க. டேய் வண்டி கிடையாது, 25 வயசுக்கு மேலே தான் 2 வீலர்னு சொல்லுங்களேன், சைக்கிளை வாங்கி கொடுங்களேன், ஏன் கேட்க மாட்டேங்கிய? இப்படித்தான் இங்கன்னா ஆந்திரா பக்கம் ஒரு பையன் ரீல்ஸ் எடுக்குது. ஐயோ இவங்களோட பெரிய அக்கப்போரா இருக்குன்னு தான் சொல்லலாம். ட்ரெயின் வந்திருக்கு, அதில் படுத்துக்கிட்டு அவர் இருக்காரு, பக்கத்தில் ஒருத்தர் ரீல்ஸ் எடுத்துருக்கேன், அதை எடுத்து போட்டிருக்காங்க. போலீஸ் கூப்பிட்டு தம்பி இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கு, இன்னொரு வாட்டி தண்டவாளத்தில் படுத்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. ஏன் தம்பி ரீல்ஸ் எடுக்கிறோம்னு பண்ணுறீங்க? எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, கான்செப்ட் இருக்குது, அதில் பண்ண வேண்டியேன்னா தண்டவாளத்தில் போய் தலையை கொடுத்து வச்சு படுப்பாங்க. அடுத்த நேரம் ராஜஸ்தானில் பாருங்க ஒரு சிசிடிவி, அதில் என்ன பண்ணுன்னா மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு என்னமோ தேடி இருக்கிறாங்க. என்ன ஒரு வேளை கடைக்காரராக இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரத்தில் பார்த்தா கடைக்காரர்களில் கல்லாப்பட்டியில் கை வைக்க வந்தவங்க காசை தூக்கிட்டு ஓட்டாங்க. அந்த சிசிடிவி காட்சி இருக்குது. நல்லா இருப்பிய கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை இப்படியே ஆட்டை போட்டு போகிறது, அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன ஆகணும் புரிய? அதாவது பாருங்க நம்மளுடைய இயற்கை திடீர்னு கோவப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேய் மழையா போடும், காற்றை அப்படியே சர்றுப்புன்னு அடித்து தூக்கி போடும், திடீர்னு பூமி டமக்கு குளிங்கிரும் ஆடிடும். சைனாவில் அப்படி தான் ஆடி இருக்கு. அதனுடைய சிசிடிவி காட்சி வந்துருக்குது. எப்படி ஆடுதுன்னு மட்டும் பாருங்க. அடுத்து ஒரு
ஒரு கேள்வியை கேட்டோம். இங்கே வாங்க மக்களே, நம்ம விராட் கோலி இருக்காருல ரன் மெஷின், சடக்குன்னு ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் டெஸ்ட் போட்டியிலேருந்து சொல்லிட்டாரே, எல்லாருக்கும் பக்குன்னு இருக்க, ஏன் இப்படி திடீர்னு முடிவு எடுத்திருக்காரு? இது சரியா தவறா? அவர் இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாமா அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதை கேட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க, ரன் மிஷினுக்கு ஐடியா கொடுக்காங்க. ஆக்சுவலாக அவர் ஒரு நல்ல பிளேயர். இப்போ எதுக்கு ரிட்டையர்ட் ஆகுறாருன்னு தெரியல. அவர் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கார். ஸோ அவர் இன்னும் கொஞ்ச நாள் விளையாண்டா இந்தியன் டீமுக்கு நல்லாயிருக்கும். அவர் ரிட்டையர் ஆனால் ரொம்ப வீக்னஸ் தான் டீமுக்கு. இன்னும் 2 சீரீஸ் விளையாண்டுருக்கலாம். 700 ரன் அடிச்சிருந்தா 10,000 ரன் ஆயிருக்கும். ஒரு நல்ல பிளேயர், நல்லா விளையாடிட்டு இருக்காரு. ஐபிஎல் கூட இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரிட்டையர்ட் ஆனால் இந்தியன்ஸாக எங்களுக்கு ஃபீல் ஆகும். டெஸ்ட் மேட்ச்சுங்கிறது வந்து கிரிக்கெட்டில் வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபார்மேட்டாக இருக்கும். அதில் வந்து இன்னும் 2 வருஷம் அவர் இருக்கிற ஃபிட்னஸுக்கு இன்னும் 2 வருஷம் விளையாடினா பரவாயில்லன்னு தோணுது. 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் விளையாடலாம். இல்லை இன்னும் கொஞ்ச நாள் விளையாண்டா நல்லாயிருக்கும். ஏன்னாட்டு இன்னும் அவர் வந்து நல்லா அச்சீவ் பண்ணலாம் இன்னும் கிரிக்கெட்டில். அவர் வந்து திரும்ப விளையாடணும். அவர் எப்போதுமே இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். சச்சின் கண்டபடியாக அவர் தான் வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க. அவர் இவ்வளோ சீக்கிரம் டெஸ்ட் போட்டிலேருந்து ஓய்வு அறிவிச்சது ரசிகர்களுக்கும் இந்திய டீமில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. டீம் ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு தோணுது. ரொம்ப அக்ரெசிவாக விளையாடுவார். அவர் மாதிரி இந்தியா பேட்டரில் யாரும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சேசிங்லாம் ரொம்ப வெறித்தனமாக இருப்பார். இவர் ஃபார்மில் இருக்கும்போது இது அனௌன்ஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் வருங்கால யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சீனியர் பிளேயராக அவர் யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. ஆனால் இருந்தாலும் வரப்போகிற இளைஞர்களுக்காக அவர் வழிவிட்டதாக நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் டெஸ்ட் மேட்ச்சுக்கு எந்தளவு சூட்டபிள், எல்லாருமே T20க்கு ஃபிட்டாக இருக்காங்க. டெஸ்ட் மேட்ச்ன்றதுக்கு எந்தளவு அவங்க சூட் ஆவாங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற அளவுக்கு நம்ம டெஸ்ட் மேட்ச்சில் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ பெட்டர் பிளேயர்ஸை நம்ம வச்சுக்கிறது நல்லது. மதுரைக்கு போகிறோம். அங்கே சொர்க்கம் குமிஞ்சு கிடக்குன்னு காலையிலே போனோம்ல, லட்சக்கணக்கான பேர் அங்கே இருந்த ஒருத்தர் சொர்க்கம்னா சொர்க்கம் தண்ணி எடுத்து சரட்டுன்னு அடிக்காங்க. கள்ளழகர் ஆற்றுல இறங்குதாருல, தண்ணி அடித்து அப்படியே நேர்த்தி கடனை செரிக்கிறது தான் சொர்க்கம்ங்க. கள்ளக்குறிச்சிக்கு போனோம். இந்த முறை இருக்கலாம் சொல்லுங்க, அது சப்புன்னு அடிக்கா. ஏன் அடிக்கணும்? யோ, இதை அடி வாங்கும்போது எனக்கு எவ்வளவு சுகமாக சொர்க்கமாக இருக்குது தெரியுமா? அது நேர்த்திக்கடனியா அப்படின்னு சொல்லி மாரியம்மன் கோயிலுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தாக முறந்துட்டு அடி வாங்கி நல்லா அடி. அடுத்த நேரம் அழகிய உலகத்துக்கு போகிறோம். பல்கேரியாவில் வந்து ஒரு அழைப்பு வந்துச்சு, சரட்டுன்னு போனோம். அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல குண்டு பல்பு, அப்புறம் LED பல்பு, இப்போ இந்த லைட் வந்திருக்கு. இதுதான் நமக்கு லைட்டு அப்படின்னு. ஆனால் அங்கே பாருங்க லைட்டை வச்சு என்னென்ன விதவிதமாக வரைஞ்சி அழகழகாக வச்சுருக்காங்கன்னு. போய் ஒரு ரெட்டு பாருங்கள் லைட் எப்படி இருக்குன்னு. இப்படியே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுல போஸ்னியாவிலேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சுன்னு சரட்டு மாட்டு வண்டியை பிடிச்சி போனோம் பாருங்க. அங்கே போன உடனே இந்த புருஷ பொண்டாட்டி சண்டையவே எத்தனை நாளைக்கு பாட்டுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க காலை சண்டை வாங்க போகும் சொல்லி மாட்டுக்கு சண்டை விடுறத எடுத்து கூட்டு போடா. அங்கே போனால் 2 ஆக்ரோஷமாக சண்டை போடுது. ஏன் நல்லா இருக்கப்பா அப்படின்னு பார்த்தா சடக்குன்னு அது துள்ளி குடிச்சு உள்ளே வந்துருச்சு. அவ்வளோதான் கதை கட்டுது. போங்க பாருங்க.
அடுத்து பாருங்க மக்களே, நம்ம தர்பாரில் வந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உஷாரான விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப உஷாராக இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்கிறேன். செல்போனை கண்டுபிடிச்சது பேசுறதுக்கு, பேசிட்டு வச்சிருங்க, நல்லா இருப்பீங்க. அதிலேயே மூழ்கி கிடந்து பாருங்க, தண்டவாளத்தை கடந்து ரயில் அடி விட்டு இறந்து போனாங்க. ஏங்க நான் வேலையை முடிச்சுட்டு போகிறேன், ராத்திரி கரண்ட் இல்லைங்க ஒரு இடத்துல, ஒரு 10 பேர் மூஞ்சில் மட்டும் நல்ல டெரராக உட்காந்துருக்காங்க. கேட்டால் கேம் விளாட்றாங்களாம். 1 மணிக்கு என்னையா கேம் விளாடுவிய அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. எல்லாரும் சேர்ந்து குமுறிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கல. இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு செல்ஃபோனை அளவாக அவசியத்துக்கு பயன்படுத்துங்க. தண்டவாளத்தை கடக்கும்போது பயன்படுத்தாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அடுத்த தர்பாரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 18 தர்பார் வந்துட்டாயா.